முதலமைச்சர் விஜயின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு. விவசாயிகளுக்கு திருப்தியா அதிருப்தியா? விவசாயிகள் பேசுவதை நீங்களே கேளுங்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் தேர்தல் அறிக்கையிலும் தனது தலைமையிலான அரசு அமைந்தால், நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்று வந்தால், நான் முதல்வராக வந்தால் கண்டிப்பாக 5 ஏக்கருக்குள்ள சிறு விவசாயிகளுடைய அனைத்து பயிர்க்கடனும் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். விவசாயிகள் அனைவரும் அதை நம்பி வாக்களித்தார்கள். அந்த அறிக்கைக்கு மாறாக, தான் சொன்னதுக்கு மாறாக, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 50,000 வரை கடன் பெற்றதான் தள்ளுபடி செய்யப்படுன்றார். இப்ப அவர் சொன்னது 5 ஏக்கருக்கும் உள் வைத்திருப்பவர்களுக்கு அனைத்து பயிர்க்கடனும் தள்ளுபடினார். ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கூட்டுறவு வங்கியில பாத்தீங்கன்னா 60,000 வரை கடன் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கே. அப்ப 5 ஏக்கர் இருக்கவன் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். அப்ப 5 ஏக்கருக்கு அனைத்து பயிர்க்கடன் தள்ளுபடினா அந்த 3 லட்சம் தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்க 50,000க்குனா அது முற்றிலும் விவசாயிகளை பெருத்த பாதிப்புக்குள்ளாக்கும். அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இந்த இதில். எனவே உடனடியாக விவசாயிகளுடைய உணர்வுகளை அறிந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிக்கையை திரும்ப பெற்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி 5 ஏக்கருக்கும் உள்ளே வைத்திருப்பவர்களுக்கு அனைத்து பயிர்க்கடன், இப்ப பாத்தீங்கன்னா கால்நடைகள் மாடுகள் வாங்குவதற்கு கூட பெற்ற கடன் விவசாய கடனா தான் கருத்தில் கொள்ளும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அனைத்து பயிர்க்கடனும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு. இது விவசாயிகளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, கிடையாது. இவரு தேர்தல் அறிக்கையில 5 ஏக்கருக்கு சிறு விவசாயிக்கு தள்ளுபடின்னு சொல்லிட்டு, இப்போ குறுகிய விவசாயிகளுக்கு நம்ம மானியம் தர அதை பண்ணி அறிவிச்சிருக்காரு. இது தேவையில்லாத அறிவிப்புகள் பேர் வாங்குறதுக்கான அறிவிச்சு விவசாயிகளுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. விவசாயின்னு பேர் வேணா சொல்லிட்டு போனாலும் ஒரு அறிவிப்பு ஒரு விவசாயக்காரன் 4 பேரை வச்சு என்ன போடலாம் ஏது போடலாம் கேட்டுக்கலாம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய விவசாயி எல்லாம் கிடையாது. அவன் கூலி வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறான். எருமாடு வச்சுட்டு இருந்தால ஒரு மாட்டுலோடு வாங்கினா கூட அந்த மாடு வாங்குறது இன்னைக்கு தட்டு வாங்குறதுனா கூட இன்னைக்கு வெளியில போய் அவன் கூலி வேலை செஞ்சுதான் இன்னைக்கு எருமாடை வச்சு பால் கறந்து ஊத்துறானோ. அந்த பால் கறந்து ஊத்துறதுக்கும் ஒரு புண்ணியம் கிடையாது. அறிவிப்புல நம்ம ஏமாற்றமா தான் அறிவிப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க. இது முழுக்க 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 கண் துடைப்பு வேலைதான் தவிர சொல்ல முடியுமே தவிர விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது. 50,000 1 ஏக்கர் 4 ஏக்கர் 1 ஏக்கருக்கு தானே கொடுத்துருக்காங்க. 1 ஏக்கரை வச்சிருக்கா கம்மியான நிலம் தானே வச்சிருக்காங்க. அப்போ 2 ஏக்கர் வச்சிருக்கா தருமாதிரி கடனை கட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பண்ணனையும் ஒரு 2 ஏக்கருக்காச்சும் பண்ணிருக்கோம். 1 ஏக்கர் பண்ணிருக்கோம் என்ன பண்ண முடியும்? சாதாரண ஒரு 100ல 4 பேர் தான் வச்சிருப்போம் 1 ஏக்கர். மீதியெல்லாம் ஆக்சுவலா 2 ஏக்கரும் 2 ஏக்கர் தான் வச்சிருப்பாங்க. சிறு விவசாயியா தான் இருக்கிறாங்க. சிறு விவசாயத்துல கூட பெரிய வியாபாரத்துக்கு பெரிய பெரிய விவசாயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இல்லாங்க. சிறு விவசாயிங்கிற சோளம் கம்பு தானே போட்டுருப்பாங்க. இது சிறு விவசாயம் நீ சொன்ன மாதிரி பண்ணிருக்கு.